அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியோட வெற்றி வேட்பாளர் சங்காரமூர் சட்டமன்ற தொகுதியோட ஆசிரியர் மு. கவிதா அவர்கள் போட்டிடுறாங்க. அவங்கள பத்தி இன்னைக்கு நம்ம தெளிவா பார்க்க போறோம். அக்கா வணக்கம். வணக்கம். அக்கா, உங்களோட வாழ்க்கை முறை, நீங்க உங்களோட கல்வி, உங்க குடும்பத்தை பத்தி சொல்லுங்கக்கா. வணக்கம். என்னுடைய பெயர் மு. கவிதா. நான் இளங்கலை தாவரவியல் மற்றும் கல்வியியல் படிப்பு படித்திருக்கிறேன். நான் கடந்த 10 ஆண்டுகளாக தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிகிறேன். என்னுடைய கணவர் பெயர் ஹரிச்சந்திரன். அவர் சங்கரன்கோவில் நகரில் சேவை மையம் நடத்தி வருகிறார். அவர் தமிழில் முதுகலை பட்டம் பெற்றிருக்கிறார். எங்களுக்கு ஒரு குழந்தை பெயர் மதுஸ்ரீ. அவர் 8ஆம் வகுப்பு படிக்கிறார். என்னுடைய அம்மா, அப்பா, என்னுடைய மாமனார், மாமியார் அனைவரும் விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். எங்கள் ஊர் பட்டக்குறிச்சி என்ற ஒரு சிறிய கிராமம். அக்கா, நீங்க எந்த கல்லூரியில் படிச்சீங்க? உங்க கல்லூரி காலங்கள் அதை பத்தி சொல்லுங்கக்கா. நான் ஜிபிஎன் ஜி வெங்கடசாமி நாயுடு காலேஜ், அது கோயில்பட்டியில் இருக்கு. அங்கதான் என்னுடைய கல்லூரி படிப்பை முடித்திருக்கிறேன். பிஎஸ்சி தாவரவியல். இதுக்கா பிஎட் படிச்சு? பிஎட் ருக்மணி காலேஜ் அங்கே கடையநல்லூரில் படிச்சு. சரி சரி. இது பள்ளி 1 to 5th தொடக்கப்பள்ளி தான். கல்லூரி அப்படிங்கிற ஒரு கல்லூரணி அப்படிங்கிற ஒரு சிறிய கிராமம். கல்லூரணி அங்கே 1 to 5th வரைக்கும் தொடக்க கல்வியில் படிச்சிருக்கேன். அப்புறம் 6 to 10th வரைக்கும் அரசினர் உயர்நிலைப் பள்ளி வானரமுட்டியில் படிச்சிருக்கேன். 11th to 12th கழுகுமலை கம்மவார் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படிச்சிருக்கேன். சரி, முழுக்க நீங்கள் நம்ம நாம் தமிழர் கட்சியோ குடும்பமே கட்சி நாம் தமிழர் கட்சி குடும்பம் தான். அது எப்படி நீங்கள் வேட்பாளர் ஆனீங்க, அதை பற்றி நீங்கள் சொல்லுங்களேன். என்னுடைய அண்ணன் வழக்கறிஞர் பாசறையில் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறாங்க. என்னுடைய கணவரும் அந்த கட்சி ஆரம்பித்த தொடர்ந்து அதிலிருந்து பயணிக்கிறார். எங்கள் வீட்டில் எப்போதுமே நம்மளுடைய பிரபாகரன் பாட்டு தான் ஒழிச்சிட்டே இருக்கு எப்போதுமே. எங்கள் பக்கத்து வீட்டிலோடு கேட்டுகிட்டே இருப்பாங்க, மறுபடியும் போடுங்க போடுங்க அப்படின்னு. ஸோ அவங்க இருவரும் மூலமாக தான் எனக்கு அந்த கட்சியில் ஈடுபாடு. சரிக்கா, சங்கரங்கோயில் பிரச்சனை கலை நிலவரத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் நம்ம தொகுதியில் எம்எல்ஏ ஆன பிறகு என்ன செய்வீங்க? இங்கே சங்கரன்கோவிலில் பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது நம்மளுடைய கைத்தறி நெசவு தொழில் தான். அந்த நூல் விளையேற்றத்தின் காரணமாக எல்லா மக்களுமே அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து இங்கே தவிக்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அவங்களுக்கு ஊதிய உயர்வு வழங்குறதை நம்ம என்ன செய்யணும், சட்ட ரீதியாக நாங்கள் எடுத்து முன்னேற்றி கொண்டு போகணும். அப்போ பெரிய பிரச்சனை குடிநீர் பிரச்சனை தான். அது என்னென்னா மாதம் ஒரு முறை தான் தண்ணி வழங்கிட்டு இருக்காங்க, இங்கே கொடுத்துட்டு இருக்காங்க நம்மளுக்கு. அது பெரிய பிரச்சனையா இருக்கு. நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் அந்த வாரம் 2 முறை அப்படிங்கிற குடிநீர் நாங்கள் எல்லாருக்குமே என்ன செய்வோம், இலவசமாக அந்த குடிநீரை நாங்கள் வழங்குவோம். ஏற்கனவே இப்போ இலவசமாக கொடுத்துட்டு இருக்காங்க. இல்லை, நம்ம தான் நகராட்சிக்கு வரி கட்டுறோம், தண்ணீர் வரின்னு கட்டுறோம். அப்புறம் பாட்டல்கள் எல்லாம் இந்த பாட்டல் கூட நம்ம விலை கொடுத்து தானே வாங்குறோம். அப்புறம் எப்படி நம்ம இலவசமாக இங்கே வாங்கிட்டு இருக்கோம்? சரிக்கா. நம்மளுடைய அடிப்படை தேவையே நீர் தான். ஆனால் இங்கே விவசாயத்துக்கு நம்மளுடைய அடிப்படை தொழிலே விவசாயம் தான். ஆனால் அந்த விவசாயத்துக்கு காலையில் 8லேருந்து 11 மணி வரைக்கும் தான் கரண்ட் கொடுக்குறாங்க. மறுபடியும் நைட்டு தான் கொடுக்குறாங்க. மற்ற இந்த பயிர் விவசாயிகள்லாம் அதுங்களுக்கும் நெல் போடுற விவசாயிகளும் அந்த டைமில் போய் எப்படி முதல்ல நீர் பாய்ச்ச முடியும்? அடிப்படை தேவை நீர் தான். அந்த நீருக்காக அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்கக்கூடாது, காத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. நிலைமை என்ன செய்யணும், நம்மளுக்கு வரணும். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தண்ணீர் குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும் கொடுக்க மாட்டோம். எனி டைமே அங்கே நாங்கள் என்ன செஞ்சுருப்போம், அந்த தண்ணீரோடைய சப்ளை செஞ்சுட்டு இருப்போம். அப்புறம் விவசாயத்துக்கு தேவையான அந்த கரண்ட் வசதியும் எனி டைம் இருக்கும். ஏன்னா இப்போ நம்மளால் கார்பரேட் கம்பெனிகளுக்கெல்லாம் முழு நேர வசதியாக நம்ம கரண்ட்டும் கொடுக்குறோம், தண்ணீரும் கொடுக்குறோம். ஏன் அந்த மாதிரி கார்பரேட் கம்பெனிக்கு கொடுக்கும்போது ஏன் நம்மளுடைய மக்களுக்கு அந்த அடிப்படை தேவையான நம்ம மக்களுக்கு அந்த தண்ணீரெல்லாம் கொடுக்க முடியாதா? கண்டிப்பாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை நான் எம்எல்ஏ ஆனால் நிச்சயமாக அதை நான் நடைமுறைப்படுத்துவேன். மக்களுமே எல்லா வரியுமே கட்டுறாங்க. அப்படி கட்டுறப்போ நீங்கள் ஏன் அவங்களுக்கு தொடர்ச்சியாக அந்த வரிகள் கட்டுறவங்களுக்கு நீங்கள் தொடர்ச்சியாக அவங்களுக்கு சலுகைகளை ஏன் நீங்கள் செய்யக்கூடாது? இப்போ மக்களாகிய நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோன்னா, சாலை வரி கட்டுறோம், நில வரி கட்டுறோம், இபி பில் கட்டுறோம். இந்த வரிகள் எல்லாமே கட்டுறோம். கவர்மெண்ட் அந்த அரசு எங்களுடைய வரி பணத்தினால தான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் எங்களுக்கு எந்த ஒரு முறையான மக்களுடைய தேவைகள் எதுவுமே இது வரைக்கும் முழுமையடையலை. இந்த எலெக்ஷனில் வந்தோடனே எல்லாருக்குமே ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க. மக்களுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 500, 1000 தான் கொடுக்குறாங்க. ஒரு மாட்டோட விலை பார்த்தீங்கன்னா 55,000 ரூபாய். ஒரு ஆடோட விலை பார்த்தானா 10,000 ரூபாய். ஒரு பன்னியோட விலை 5,000 ரூபாய். ஆனால் நம்மளுடைய மக்களோட விலை என்னன்னா, அந்த பன்னிக்கு கீழே தான் நம்ம என்ன செய்கிறாங்க, மதிப்பிடுறாங்க. இதுவரை நம்மளை ஆண்ட திராவிட கட்சியும் சரி, இப்போ புதுசாக வந்திருக்க கட்சிகளும் சரி, நம்மளை நாங்கள் டாஸ்மார்க்கை மூடுவோம் அப்படின்னு யாருமே சொல்கிறதில்ல. இலவசத்தை பற்றி மட்டும்தான் பேசுகிறாங்க. நீங்கள் இந்த நம்ம சங்கரங்கோவில் சட்டமன்ற தொகுதியில் எம்எல்ஏ ஆனால்
மதுக்கடையையும் அந்த கஞ்சா ஒழிப்பு குறிப்பாக அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை முற்றிலுமாக மூடுவீங்களா? நம்மளுடைய கொள்கை என்னன்னா, நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த சாராய கடையை முழுமையாக மூடணுங்கிறது தான் நம்மளோட வரையறையிலேயே முக்கியமானதாக ஒன்று இருக்குது. இங்கே ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கஞ்சா ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்கிற பள்ளிக்கூடம் படிக்கிற பையங்களே என்ன பண்ணுறாங்க, கஞ்சா அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க தண்ணியிலே மறந்து என்ன பண்ணுறாங்க, எல்லா தவறான பாதைகளில் செல்கிறாங்க. அவங்க பண்ணுறதுனால என்ன பண்ணால் அவங்களுடைய படிப்புகள் வந்து என்ன செய்யுது, ரொம்ப பாதிக்கப்படுது. நம்மளுடைய பையன் வந்து நம்மளுடைய எதிர்காலத்தை வந்து நம்மளை காப்பாற்றுவான் அப்படிங்கிற நிறைய பெற்றோருடைய கனவுகளும் நாங்கள் என்ன செய்யுது, முழுமையாக தடைபட்டுருச்சு. ஸோ அப்போ அந்த இதை வந்து நாங்கள் என்ன செய்வோம், நம்ம நாம் தமிழர் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக அதை என்ன செய்வோம், முதல் கொள்கையை அவளோட கையெழுத்து என்ன அப்படின்னா, நம்மளை சாராய கடையை மூடுறது தான். போட்டு அன்னைக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு குவார்ட்டர் ஒரு பிரியாணி மட்டும் கொடுக்காங்க. நம்மளுடைய அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சி எல்லாமே அதை என்ன செய்கிறாங்க, அந்த மதுவை குடிச்சிட்டு என்ன பண்ணுறாங்க, அன்னைக்கு ஒரு நாள் சும்மா இருந்துக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஏதாவது பாதிப்புன்னு இப்போ நிறைய பேர் வந்து சாராயம் குடிச்சு தான் நிறைய பேர் இறந்துட்டாங்க. ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் தலைவர் வந்து இறந்துட்டாருன்னா அந்த குடும்பத்தை வந்து உள்ளவங்க வந்து எப்படி சமாளிக்க முடியும்? முதல்ல இன்னைக்கு வந்து நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா, விலைவாசியெல்லாம் எல்லாமே ஹை ரேட்டுக்கு போயிடுச்சு. ஒரு காய்கறி வாங்கினாலுமே 500 ரூபா இல்லாமல் நம்மளால என்ன செய்ய முடியாது, ஒரு மார்க்கெட்டுக்கு போக முடியாது. அப்போ ஒரு குடும்பத்தை நடத்துகிற ஒரு குடும்ப தலைவர் வந்து இந்த மாதிரி குடிச்சிட்டு கீழே கிடந்து இறந்து அப்படிலாம் இருந்தால் அந்த குடும்பத்தோட வாழ்வாதாரம் எப்படி வந்து அது செழிப்படையும்? அந்த குழந்தைகளை வந்து எப்படி யார் படிக்க வைக்க முடியும்? ஒரு வீட்டில் வந்து குடும்ப தலைவர் இல்லைன்னா அந்த வீட்டில் வந்து எந்த ஒரு நிகழ்ச்சியுமே நடத்த முடியுமா? முதல்ல இப்போ உள்ள விலைவாசிகளில் நடத்தவே முடியாது. ஸோ அப்போ நம்ம வந்து இலவசம் கொடுத்து நம்ம அப்பா அம்மாவெல்லாம் கொல்றாங்க. கொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஒரு நடிகரை பார்க்க போனால் என்ன பண்ணுறாங்க, அங்கே கூட நெரிசல்லாம் அங்கே 10 லட்சம் தராங்க. இந்த இலவசமெல்லாம் கொடுத்து நம்மளுடைய குடும்பத்தில் உள்ள ஒருத்தரை இழந்து நம்ம அந்த இலவசத்தை ஏன் அனுபவிக்கணும்? அதை நம்ம மக்கள் தான் நிறைய சிந்திச்சு பார்க்கணும். நம்ம முதல்ல வந்து என்ன பண்ணணும், இந்த கள்ளுக்கடை மாதிரி இதெல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சாராயத்தில் ஒழிக்கிறதுக்காக என்ன பண்ணணும், முதல்ல எல்லா மக்களுமே முன்னெடுத்து வந்து அந்த கடைகள் நீங்களே போய் அடிச்சு நொறுக்குங்க. யாருமே உங்களுக்கு வந்து கேள்விகள் கேட்க போகிறதே கிடையாது. ஏன்னா பாதிக்கப்படுறது நாம தான் பாதிக்கப்படுறோம். ஸோ அப்போ நம்ம தான் அதுக்கு என்ன செய்யணும், ஒரு முன் மாதிரியாக இருந்து நம்மளே ஒரு முயற்சி எடுத்து அதை தடுப்போம். கடந்த திராவிட ஆட்சியில் என்ன சொன்னாங்கன்னா, கனிமொழி அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் தான் விதவைகள் வந்து அதிகமாக இருக்கிறாங்க, அதனால நாங்கள் இந்த வந்து என்ன செய்யும், சாராய கடையை வந்து முழுமையாக ஒழிப்போம்னு சொன்னாங்க. ஆனால் அது இது வரைக்கும் எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை. ஆனால் அதை விட விதவைகள் அதிகமாக தான் இந்த தமிழ்நாட்டில் மறுபடியும் ஆகிக்கிட்டே இருக்காங்க. இது ஏன் இப்படிலாம் நடக்கும் அப்படின்னா, அந்த மாணவர்கள் எல்லாம் குடிச்சிட்டு தான் பெண்களுக்கு வந்து இப்போ பாதுகாப்பே கிடையாது. 2 வயசு குழந்தைகளை கூட எங்களால் வெளியில் விட்டு ஃப்ரீயாக விளையாட முடியலை. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே தெருவில் வந்து எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, கூட்டமாக விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. 10 பேர் சேர்ந்து ஒரே ரூமில் தான் என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க, படுத்திருப்பாங்க. அவங்களுக்குள்ள அப்போ எந்த ஒரு பேதையுமே கிடையாது. ஆனால் இந்த போதை பழக்கம் அப்படிங்கிறதுலாம் நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுடைய நாடுகளில் வந்ததுனால சின்ன குழந்தைகளை கூட எங்களால் வெளியில் பாதுகாப்பாக அனுப்ப முடியல, விளையாட வைக்க முடியல. ஒரு டியூஷனுக்கு கூட எங்களால் தனியாக அனுப்ப முடியல. அந்த பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாத நாடாக தான் நம்ம தமிழ்நாடு இப்போ மாறிக்கிட்டு இருக்குது. அதை வந்து முற்றிலுமாக ஒழிக்கணும். பெண்களுக்கு பாதுகாப்பாக வேணும் அப்படின்னா அந்த மது போதைகளெல்லாம் என்ன செய்யும், முற்றிலுமாக ஒழிச்சா தான் அந்த பெண்கள் வந்து பாதுகாப்பாக இருக்க முடியும். அவங்களுக்கு வந்து பாதுகாப்பை நம்ம வந்து உறுதிப்படுத்த முடியும். அக்கா, நீங்கள் சங்கரவன் தொகுதியில் எம்எல்ஏ ஆன பிறகு கல்வி எப்படி இருக்கும்? கல்வியில் உங்களோட நிலைப்பாடு என்ன? ஏன்னா நீங்களே ஏற்கனவே ஒரு ஆசிரியராக இருக்கிறனால உங்களுக்கும் ஒரு கனவு இருக்கும், அதை பற்றி சொல்லுங்கக்கா. இப்போ ஒருவருக்கு வந்து கனவு வந்து எந்த மொழியில வருதோ அந்த மொழி தான் அவருடைய கல்வி மொழியாக தான் இருக்கணும். இப்போ ஜப்பான், ஜெர்மன், பிரான்ஸ் அப்படிங்கிற நாடுகள்லாம் உலக நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தாய்மொழிகளில் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, கல்வியை கற்றுக் கொடுக்காங்க. தாய்மொழியில் வந்து நம்ம கல்வியை கற்றா தான் நம்மளுடைய சிந்திக்கும் திறனை வந்து அதிகமாக ஏற்படுத்தும் அப்படிங்கிறது அந்த எல்லா உலக நாடுகளுடைய கருத்தே அதுதான். இப்போ நல்ல வளர்ந்த நாடுகளில் இருக்கிற தென்கொரியாலெல்லாம் பார்த்தீங்கன்னா 6 to 7 வயசுல தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய 1ஆம் வகுப்பே சேர்க்குறாங்க. அதாவது வந்து உலக நாடுகள் பலவுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட தாய்மொழிகளில் தான் என்ன பண்ணுறாங்க, எல்லா மக்களுக்குமே கல்வியை தர்றாங்க. ஸோ அதனால் நம்மளும் என்ன பண்ண, நம்மளுடைய தாய்மொழியை வந்து தாய்மொழியில் தான் கற்கவே செய்யணும். சரியானது. ஏன்னா இங்கே வந்து கருவில் இருக்கும்போதே அட்மிஷன் ஃபுல் பண்ண பேர் தான். அது வந்து நம்ம ஒழிக்கணும். தாய்மொழி கல்வி தான் சிறந்த கல்வி. இப்போ ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா நிறைய சயின்டிஸ்ட் அறிஞர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. என்ன அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட தாய்மொழிகளில் தான் என்ன பண்ணுறாங்க, படிக்கிறாங்க. அதனால என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லாமே நம்மளோட வந்து நம்ம வந்து சிந்திக்கும் திறனை இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய தாய்மொழி தான் என்ன செய்ய முடியும், நம்மளுக்கு அதிகமான கல்வியை வந்து கற்றுத்தர முடியும். ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை வந்து அவங்களுடைய ரஷ்ய மொழியிலே தான் படிக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்மளும் என்ன பண்ணணும், நம்மளுடைய தமிழ்நாட்டிலையும் எல்லா ஆரம்ப முதல் ஆராய்ச்சி கல்வி வரை நாமளும் என்ன செய்வோம், தமிழில் தான் படிக்கணும்.
கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியுமோ என்று பாட்டெழுதி இறையனார் என்று இருக்கு, இறையனார் இருக்கு கீழே.